அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையினால் ரமலான் மாதத்தை அடைந்து அதன் ஆரம்ப காலப்பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் ரமலான் மாதம் எவ்வளவு சிறப்பு பொருந்திய அருள்கள் நிறைந்த ஒரு மாதம் என்பதை நாங்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் ரமலானுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான சிறப்புகளில் ஒன்றுதான் இந்த மாதத்தில் புனித திருக்குர்ஆன், இந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக வந்த அல் குர்ஆனை அல்லாஹு தாலா இந்த மாதத்திலே இறக்கி வைத்திருப்பதுதான். அல்லாஹு தாலா இதனை பற்றி அல் குர்ஆனில் சொல்கின்ற போது, ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதம் எப்படியான மாதம் என்றால் அதிலேதான் அல் குர்ஆன் இறங்கியது. அல்லாஹு தாலா ஏனைய 11 மாதங்கள் இருக்கின்ற நிலையில் ரமலானுக்கென்று இருந்த மிக சிறப்பின் காரணமாக, ரமலான் ஒரு சிறப்பான அருள்கள் பொருந்திய மாதம் என்பதனால் அல்லாஹ் இந்த உலகத்திற்கான வழிகாட்டியை இறக்குவதற்கு தெரிவு செய்த மாதம் இந்த ரமலான் மாதம். அல்லாஹு தாலா நினைத்திருந்தால் நபி அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே இறக்கி இருக்கலாம், அல்லது ஹஜ் என்ற வணக்கம் இருக்கின்ற துல்ஹஜ் மாதத்திலே இறக்கி இருக்கலாம், அல்லது இஸ்லாத்தினுடைய முதலாவது வருடமான முஹர்ரம் மாதத்திலே இறக்கி இருக்கலாம். ஆனால் ரமலான் இது எல்லாவற்றையும் விட மிக சிறந்த அருள்கள் நிறைந்த ஒரு மாதம் என்பதால் அல்லாஹு தாலா இந்த மாதத்தை தெரிவு செய்து, இதுதான் பொருத்தமான மாதம், இந்த புனித திருமறையை இறக்குவதற்கு, அல்லாஹ்வுடைய கலாமை இறக்குவதற்கு அல்லாஹ் தெரிவு செய்த மாதம் இந்த ரமலான் மாதம். எனவே இந்த மாதத்தை நாங்கள் அல் குர்ஆனுக்கு விழா எடுக்கின்ற மாதமாக, அல் குர்ஆனை கொண்டாடுகின்ற மாதமாக, அல் குர்ஆனை அதிகம் ஓதுகின்ற மாதமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் எல்லா விடயங்களுக்கும் ஒரு தினம் இருப்பதை போல அல் குர்ஆன் இறங்கியதை ஒருவர் கொண்டாட வேண்டுமா என்றால் அதனை இந்த மாதத்திலே அவர் கொண்டாட வேண்டும். அல் குர்ஆனை நினைவு கூறுகின்ற ஒரு தினத்தை ஒருவர் உருவாக்க வேண்டுமாக இருந்தால், அல்லது ஒரு தினத்தை அனுஷ்டித்து அல் குர்ஆன் இறங்கியதை கொண்டாட வேண்டுமாக இருந்தால், இந்த மாதத்தில் அல் குர்ஆனை அதிகமாக ஓதி கொண்டாட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தொழுகையிலே மிக நீண்ட 2 அல்லது 3 ஜுசுக்கள் அளவு ஓதி 2 ரக்காத்துக்களை தொழுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். எங்களுடைய இமாம்கள், முன்னோர்கள், சலஃபு சாலிஹீன்களை எடுத்துக்கொண்டால் கூட அல் அஸ்வத் ரஹிமஹுல்லா அவர்கள் ரமலானில் 2 இரவுகளில் அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பவர்களாக இருந்தார்கள். இமாம் நகை ரஹிமஹுல்லா அவர்கள் இறுதி 10 நாட்களில் 2 இரவுகளில் அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பார்கள். ஏனைய ரமலான் நாட்களில் அல் குர்ஆனை 3 நாட்களுக்கு ஒரு முறை முழுமையாக ஓதி முடிப்பவர்களாக இருந்தார்கள். அதே போல இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் சாதாரணமான நாட்களில், ரமலான் அல்லாத காலங்களில் 7 நாட்களுக்கு ஒரு முறை அல் குர்ஆனை ஓதி முடிப்பவர்களாக இருந்தார்கள். ரமலான் காலத்தில் ஒவ்வொரு 3 நாட்களுக்கும் ஒரு முறை அல் குர்ஆனை ஓதி முடிப்பவர்களாக இருந்தார்கள். அதிலும் இறுதி 10 நாட்களில் ஒவ்வொரு நாளும் முழு குர்ஆனையும் ஒவ்வொரு தடவைகள் ஓதி முடிப்பவர்களாக இருந்தார்கள். அதே போல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் பகலில் ஒரு முறையும் இரவில் ஒரு முறையும் அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பவர்களாக இருந்தார்கள். இப்படி எங்களுடைய சலஃபு சாலிஹீன்கள், எங்களுடைய முன்னோர்கள் அல் குர்ஆனின் அந்த மகிமையை உணர்ந்து, ரமலான் மாதத்தின் சிறப்பை உணர்ந்து அல் குர்ஆனை கொண்டாடுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த ரமலான் மாதத்தை அல் குர்ஆனை ஓதுகின்ற மாதமாக, அல் குர்ஆனை ஓதி அதன் வசனங்களை, கருத்துக்களை, போதனைகளை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு மாதமாக, அல் குர்ஆனுக்கு விழா எடுக்கின்ற, கொண்டாடுகின்ற ஒரு மாதமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக, எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.